வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி, பிரதர், இஃப் a person who faces issue with work and gets new job works and gets new job, you have advised not to change but is still maintained with same job. It's really painful and mentally stress. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, பிரதர், நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை இடங்களில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலை இடங்களில் வேற மாற்றங்களும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டீங்க. அண்ட் அதே நேரத்தில் இங்கே வேலை செய்யறது ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மென்டலி நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், டயர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த மாற்றம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் நீங்க கடக கும்பராசியாக இருப்பீங்க. ஓகேங்களா? கடகராசி கும்பராசிக்காரர்களாக இருப்பீங்க. கடகராசி கும்பராசிக்காரர்கள் யாரும் வயது தகுதி இருப்பிடத்தை கேட்டா போல இப்ப அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இதை விட நல்ல ஜாப் ஆஃபர் வருது, உங்க கையில ஜாப் ஆஃபர் லெட்டர் இருக்கு, நீங்க வேலை வந்து இன்னைக்கு ரிசைன் பண்றீங்க, இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ண போறீங்க, அதுக்கான உத்தரவாதம் மாதிரியான விஷயங்கள் லீகலாக உங்க கையில இருக்குன்றப்ப நீங்க தாராளமாக அந்த விஷயத்த பண்றதுல தப்பே கிடையாது. ஆனா போற அந்த நியூ ஒர்க் என்வாயர்மெண்ட் முதற்கொண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு விருப்பம் மோஸ்ட்லி எப்படிங்க இருக்கும், இதை நான் வேற மாதிரி சொல்வேன், விருப்பம் எல்லாம் போவீங்க, இந்த ஜென்ம அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நீங்களே அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி ஹைட்டா நீங்க எதிர்பார்க்காத உயரத்துக்கு வருவீங்க அப்படின்றது தான் இந்த விஷயம். இதுல உங்களுக்கு நல்ல ஜாப் வருது அப்படின்னா தாராளமாக இடமாற்றம் பண்ணுங்க. இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வேலையை விட்டுட்டு வேலை தேடுறேன், சரி இங்க என்னங்க நடக்கும், எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். இந்த 20ல இருந்து இந்த 40 வயதுக்குள்ள இருந்து அஷ்டம சனி வரும்போது 2 விஷயம் தாங்க உங்களுக்கு பாதிக்கும். உங்களோட காதல் லைஃப், மூணாவது வருமானம். இந்த வருமானம் நடந்து ஏன் வேலையை விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும், அடுத்து 2.5 வருஷத்துக்கு ஏன்டா அந்த இருந்த வேலையை விட்டோம் அப்படின்னு உங்களை கவலைப்பட வச்சிருவாருங்க. பணம் இல்லைன்னா என்ன நடக்கும், உறவு எப்படி, வாழ்க்கைனா என்னன்னு புரியும், நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு புரியும், உங்களை இழுத்து மிகப்பெரிய பிரச்சனையில விட்ட நண்பர்களை பத்தி உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா அவாய்ட் பண்றதுக்கு தான் வேலை கஷ்டமா இருக்கும். நேற்று ஒருத்தர் பேசினாருங்க, கடகராசி பூச நட்சத்திரம், நல்லா சம்பளம் எடுத்துட்டு இருந்தேன் பிரதர், ஹாஃப் சம்பளம் ஆக்கிட்டாங்க, 50% ஆக்கிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏங்க இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் கேள்விப்படுவோமா? ஆனா நடக்குது. ஹாஃப் சம்பளமாக்குறது, வெறும் பேசிக் சம்பளம் மட்டும் கொடுக்கறது, அதையே கமிஷன் பேஸா மாத்துறது, இதெல்லாம் இந்த நேரத்துல தான் நடக்கும். இங்கதான் ஒருத்தர் உங்களை மானிட்டர் பண்றதுக்குனே ஒருத்தர் வேலைக்கு வந்து உட்காந்துருப்பாரு, அவருக்கு அதுக்கு உங்களை விட சம்பளம் குறையா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அஷ்டம ஜென்ம சனியில் நடக்கும். ஏன்னா உங்களை எமோஷனலா ட்ரிகர் பண்ணி உங்களை இங்க இருந்து நகர்த்துற வேலையை செய்திரும். நகர்த்துற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட வருமானம் இல்லாம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த கமிட்மெண்ட்ஸ் எதையும் மீற முடியாம மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை போனவங்க எல்லாம் பாருங்களேன், எப்போ உங்களை கம்பெனி ஃபயர் பண்ணாங்கன்னு பாருங்களேன். மோஸ்ட்லி 6-8 தசாபத்து அஷ்டமசனி ஜென்மசனி அமைப்புகள்ல இருக்கும். இதை அவாய்ட் பண்ணதான் ஒரு ஜோதிடர் இந்த விஷயங்கள் இப்போ செய்யாதீங்க அப்படின்னு சொல்வார். ஓகேங்களா? நான் ஜோதிடரா வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அஷ்டமசனியில பிசினஸ் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ண ஒரு ஜோதிடர் தான். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் மேல இருக்கிற கோபத்துல தான் இவ்வளவு கத்துக்கணும், வெறியா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்களா? ஓகேங்களா? அந்த நேரத்துல அவர் இப்ப வேணாயா, ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு சரியில்லை, வாயிலிருந்து எல்லாத்தையும் அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பேசாம இருந்திருப்போம். இங்க என்ன நடக்கும், உங்களுக்கு நீங்க வேலை செய்யறதுக்கு வேற ஒருத்தர் கிரெடிட் வாங்கிட்டு இருப்பாரு, வேற ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வேலைக்கு ஏற்ற வருமானம் வராது, அதிகமான உழைப்பு உறிஞ்சப்படும், ஆனா அது யாரு கண்ணுக்குமே தெரியாது. மிட் நைட்ல எந்த ஆபீசரோட உங்களுக்கு பிரச்சனையோ அவங்களுக்கு தற்செயலா கால் கைப்பட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த கால் கட் பண்றதுக்குள்ள அவங்க வந்து லேடியா இருப்பாங்க, நைட்ல எடுத்து எல்லோ சொல்லிட்டு மறுநாள் காலைல பாஸ்ட்டு சொல்லுவாங்க, மிட் நைட்ல எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாருன்னு. இதெல்லாம் நடக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒட்டுமொத்தமா பயங்கர அவமானமா இருக்கும். சூடு சொரணை வெக்கம் அவமானம் எதையுமே பார்க்காம ஒரு 2.5 வருஷம் சைலண்டா இருந்தீங்கன்னா மறுபடியும் இழந்த உங்களுடைய அத்தனை விஷயமும் இழந்த உயிரை தவிர்த்து. ஓகேங்களா? அஷ்டம சனியில பிரிஞ்ச காதல் பிரிஞ்சது தாங்க, திரும்பலாம் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், ஜென்ம அஷ்டம சனியில பிரிந்த காதல் திரும்ப சேராது. ஜென்ம அஷ்டம சனியில உங்களுக்கு புதிதாக தொடர்புல வந்த நபர்கள் அந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு போயிடுறத உங்களால் நல்லா பார்க்க முடியும். அதனால இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏன் தள்ளி போடுங்கன்னு சொல்றேன்னா இதே ஒரு காரணம் தான். சரிங்களா? அதனால இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்ன பண்ணுவீங்க, பாத்ரூம்ல அழுவீங்க, இருட்டுல அழுவீங்க,
இதுக்கு தான் சொல்றது, வாக்கிங் போங்க, உடம்புல இருந்து வேர்க்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க. நான் இப்படிதாங்க பரிகாரம் சொல்லுவேன். என்கிட்ட வர்றவங்களுக்கு உங்க உடம்புல இருந்து உப்பு வெளியாகிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க. அதுக்கு பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, காலபைரவர் வழிபாடு செய்யுங்க, வீட்டுல அனுமன் சாலிசா கேளுங்க அப்படின்ற பிராக்டிகலான விஷயத்த சொல்லுவேன். மிக பெரிய அளவுல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹை ப்ரொஃபைல்ஸ் இந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு பிரதர்னு வராங்க. ஓகேங்களா? அதனால சில குப்பைகள் கமெண்ட் போடுது, பார்த்தேன் எஃபில. அந்த குப்பைகளுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. சரிங்களா? தைரியமா இருங்க பிரதர். இது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணாது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க பிளரா இருப்பீங்க, அதான் ஒண்ணு. இந்த கடகராசியும் சிம்மராசியும் அடுத்து கடகமும் கும்பமும் அடுத்து இவங்க சிம்மமும் மீனமும் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள்குள்ள வரீங்க. ஆனா 3வது நபரை நம்பாதீங்க, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, உங்க பர்சனல் இன்கம் ஃபேமிலி விஷயத்துல யாரையும் தலையிட வைக்காதீங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கும், எவ்வளவு பெரிய க்ளோஸான நண்பரா இருந்தா. சரிங்களா? இந்த வீடியோலாம் ஏன் அவ்வளோ தாழ்மையான ஒரு விஷயத்த உங்ககிட்ட வைக்கிறேன்றது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கே தெரியும் பிரதர். இந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், காப்பாத்திட்டமே அப்படின்னு எனக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம் பிரதர். நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம், ரொம்ப நல்லா இருப்பீங்க.